காயிலே மில்லத் அல்ஹாஜ் முகமது இஸ்மாயில் சாஹிப்பின் நினைவாக அரசியல் மற்றும் பொது வாழ்வில் நன்னடத்தைக்கான 50ஆம் ஆண்டு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற இந்த விழாவின் தொடக்கத்தில் போப் பிரான்சிஸ் மற்றும் பஹல்காமில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அகில இந்திய கத்தோலிக்க சபையின் நிறுவனரும் பொதுச் செயலாளரும் முன்னாள் தலைவருமான ஸ்ரீ ஜான் தயாள், அகில இந்திய மஜ்லிஸ் இஸ் முசாவரத்தின் முன்னாள் தலைவர் ஸ்ரீ நவைத் ஹமீத், பொதுச் செயலாளர் ஐஐடியின் விஞ்ஞானி மற்றும் முன்னாள் பேராசிரியரும் சத்பவத் மிஷன் நிறுவனருமான டாக்டர் விபின் குமார் திரிபாதி ஆகியோருக்கு சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி பாட்ஷா விருதுகள் வழங்கினார். இந்த விழாவிற்கு முபதிகாஜி டாக்டர் சலாஹுதீன் முகமது ஆயூப் தலைமை தாங்கினார். பின்னர் காயித் மில்லைத் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் ஜனாப் எம்ஜி தாவூத் மியாகான் விருது பெற்றவர்களை வெகுவாக பாராட்டினார். இதனையடுத்து மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் எஸ் சாதிக் மற்றும் ஓய்வு பெற்ற பிஷப் டாக்டர் தேவசகாயம் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா ஆகியவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். காயிதே மில்லத் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளையின் சார்பாக இன்றைக்கு 10வது விருது, அரசியல் நேர்மைக்கான காயிதே மில்லத் பெயருள்ள விருது இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அகில இந்திய கிறிஸ்தவ கவுன்சிலினுடைய முன்னாள் தலைவர் ஜான் தயாள் அவர்களுக்கும், அகில இந்திய மஜ்லிஸே முஷாவரத் என்ற ஒரு கூட்டமைப்பு இஸ்லாமிய இயக்கங்கள் அதனுடைய முன்னாள் தலைவர் நவைத் ஹமீத் அவர்களுக்கும், ஐஐடியினுடைய முன்னாள் பேராசிரியர் மற்றும் மிகப்பெரிய முக்கியமான சமூக ஊழியர் டாக்டர் விபின் குமார் திரிபாதி அவர்களுக்கும் இந்த விருதை இந்த ஆண்டு பகிர்ந்தளித்திருக்கிறோம். கடந்த ஆண்டு இந்த விருது ஹிந்து குழுமத்தினுடைய இயக்குனர் என் ராம் அவர்களுக்கும், சச்சார் கமிட்டியினுடைய செக்ரட்டரி ஜெனரல் அபு சாலே ஷரீஃப் அவர்களுக்கும் அளித்துள்ளோம். இந்த விருதை ஆரம்பித்ததே 2015ஆம் ஆண்டு வாக்கில் ஆர்என் நல்லக்கண்ணு அவர்களுக்கும், தீஸ்தா சீதல்வாது, அதுக்கு அடுத்த வருஷம் என் சங்கரையா போன்றவர்களுக்கு அந்த தொடர்ச்சியில் இந்த விருது இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவங்க அரசியலில் மற்றும் பொது வாழ்வில் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவங்க நேர்மையை கடைபிடிப்பது, மிக அப்பழுக்கற்ற வாழ்க்கை உடையவர்களை தேர்வு செய்கிறோம். இதனுடைய தேர்வு கமிட்டி டாக்டர் வசந்தி தேவி, முன்னாள் துணைவேந்தர் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக, அவங்க முன்னாடி இருந்து உறுப்பினராக இருக்காங்க, இப்போ அவங்க தலைவராக இருக்கிறாங்க. அவங்க தலைமையில் ஏஎஸ் பன்னீர்செல்வம், ஹிந்துவினுடைய மக்கள் எடிட்டராக இருந்தவர், அப்புறம் பேராயர் சிஎஸ்ஐயினுடைய முன்னாள் பேராயர் தேவசகாயம் அவர்கள் மற்றும் அறக்கட்டளை சார்பாக நான் இணைந்து இந்த தேர்வை செய்திருக்கிறோம்.